தமிழக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா, அரசியலில் பல நேரங்களில் பலவிதமான விஷயங்கள் ரொம்பவே அதிகமாக பேசப்பட்டு இருக்கிறது. அதில் பல விஷயங்கள் கவனத்தை ஈர்க்கும், பல விஷயங்கள் அப்படியே பாதியில் முடிஞ்சு போயிடும். இந்த மாதிரி அரசாங்கங்கள் செய்யக்கூடிய நிறையா விஷயங்கள் என்று மக்களின் மனநிலைக்கு ஒரு எதிரான ஒரு நோக்கத்தை கொண்டிருக்கிறதோ அப்படி என்று எண்ண தோன்றுகிறது. ஆமாம், எதை பற்றி பேச போகிறோம்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல். எந்த வகையில் இந்த ஐடியா சரியாக பொருந்தும் நம்மோட இந்த ஜனநாயக நாட்டுக்கு, இந்த ஜனநாயக போக்கில் இருக்கக்கூடிய இந்த இந்தியாவுக்கு எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல்? அவங்க சொல்கிறாங்க, இதற்கு முக்கியமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காரணம் அது என்னவென்றால் செலவு மிச்சம். இந்த அரசாங்கங்களுக்கு செலவுகளை மிச்சம் செய்வதற்கு, குறைப்பதற்கு 1000 திட்டங்களும் 1000 காரணங்களும் இருக்கிறது. ஏமாற்றிட்டு ஓடினவன், கொள்ளையடித்தவன், பேங்க்காரன், பேங்கில் தவறான தகவல் சொல்லி திருடினவன், எடுத்துகிட்டு போகிறவன், இவங்ககிட்டேருந்து எல்லாத்தையுமே பிடுங்கினாலே போதும், ஒரு எலெக்ஷனே வச்சு முடிச்சிடலாம். அந்த மாதிரியான ஒரு பணத்தோட விளையாடல் இங்கு அதிகமாக இருந்து தான் கொண்டிருக்கிறது. அவற்றை பற்றி யோசிக்காமல் ஒரே தேர்தலை வைத்து முடித்துவிட்டால் இங்கு செலவு மிச்சமாகிவிடும் என்பது எந்த தகவலின் அடிப்படையிலானது என்பது நம்மால் இறுதியாகவும் கூற முடியாது. அது சரியாகவும் இருக்காது. அப்போ எதற்காக இந்த திட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல்? முதலில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு அல்லது அதை பற்றி பேசுவதற்கு முன்பு இங்கு ஒரே மாதிரியான நிதிகள் வழங்கப்படுகிறதா? இல்லை. இங்கு ஒரே மாதிரியான கண்ணோட்டம் இருக்கிறதா? இல்லை. இன்று வரை தென்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் வேறொரு கண்ணோட்டத்தில் மத்திய அரசு பார்ப்பதாக குற்றச்சாட்டை தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றை கேட்பதற்கும், அவற்றுக்கு செவிகொடுத்து கேட்பதற்கும், அதற்கான தீர்வை கொடுப்பதற்கும் இன்றளவும் மத்திய அரசு அதற்கான எந்த ஒரு நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மையே. ஆனால் இன்றளவும் அத்தனை மாநிலங்களும் அதற்கான உரிமை குரல்களை எடுத்து வைத்து கொண்டு தான் இருக்கிறது. முக்கியமாக பார்த்திங்கன்னா, இப்போது சென்னையில் மழை வந்தாலும் சரி, கேரளாவில் எல்லாம் சரி வந்துச்சு, அல்லது திருநெல்வேலி சைடில் இப்போ 2வது முறையாக கூட மழை அதிகமாக இருக்குது. இதற்கான நிதி சேர்ந்ததா என்றால் இல்லை. ஆனால் இது குஜராத்திற்கோ மற்ற மாநிலங்களுக்கோ சில மாநிலங்களுக்கு உடனடியாக தேடி போய் செய்கிறது இந்த மத்திய அரசு என்ற குற்றச்சாட்டு இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்பது நமக்கும் தெரியும், பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் அனைவருக்குமே தெரியும். இப்படி இருக்கையில் ஒரே நாடு ஒரே திட்டம் அப்படின்ற நாங்கள் தேர்தலை கொண்டு வர்றோம். அது மட்டும் இல்லாமல் இதை நடைமுறைப்படுத்தினா நமக்கு என்னென்னா அதிகமாக செலவு மிச்சமாகவும் சொல்கிறாங்க. இது எல்லாருமே ஏற்றுக்குவீங்களான்னா மேக்சிமம் ஏற்றுக்க மாட்டோம். அதிகப்படியான மக்கள் இதை ஏற்றுக்கொள்வதற்கான காரணக்கூறுகள் இதில் முற்றிலுமாக இல்லை. ஆகவே எதற்கான இந்த திட்டம்? கண்டிப்பாக மத்திய அரசோ அல்லது சில அமைப்புகளோ, மத்திய அரசு சார்ந்த அமைப்புகளோ பார்த்திங்கன்னா இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னா இதில் ஏதோ ஒரு வேறு விஷயம் இருக்குது. அதை இந்த மத்திய அரசு தெளிவாக விளக்கணும். ஒரே நாடு ஒரே தேர்தல் நம்ம சமூக ரீதியாக கலாச்சாரம், மொழி, இப்படி பல விஷயங்களில் நாம் பல வகையில் நிற்கிறோம். ஆனால் ஒற்றுமையாக ஜனநாயகம் என்ற ஒற்றை புள்ளியில் தான் அனைவரும் இங்கு ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்தியனாக நாம் இந்திய சட்டத்தின்படி எல்லாருமே நிற்கிறது அந்த ஒரு புள்ளியில் தான். ஸோ நீங்கள் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களும் இங்கு ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் இங்கு எண்ணிக்கொண்டிருக்கிற வேளையில் இந்த மாதிரி ஒரு திட்டம் வருவது எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றுவது போல் என்பது தான் உண்மை. இதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் யாருக்கு சென்றடையும், யாருக்காக இந்த பலன் நிறைந்த திட்டம் கொண்டு வரப்படுகிறது என்பது இன்றளவும் யாருக்கும் புரியப்படாத ஒன்றாக உள்ளது. ஆகவே மக்கள் இதை பற்றின விழிப்புணர்வும் இது சார்ந்த கருத்துக்களையும் அதிகம் அறிந்து அவற்றை சிந்தித்து வருங்கால இந்த இந்தியாவின் எதிர்காலத்தை மனதில் வைத்து உங்கள் முடிவுகள் ஒவ்வொன்றும் அமைய வேண்டும். உங்களுடைய பதில்களும் அவ்வாறு தான் இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் இந்த மக்களின் வாக்கு, இந்த மக்களின் எண்ணங்கள் எல்லாமே அரசியல்வாதிகளால் எவ்வாறு கவர்ந்தெழுக்கப்படுகிறது? நான் போன வீடியோக்களும் சொல்லியிருக்கேன். தகுதி என்பது எத்தனையோ வேலைகளுக்கும், எத்தனையோ பதவிகளுக்கும், எத்தனையோ படித்து வந்த இளைஞர்களுக்கும்
அரசு வேலைகளுக்கும் அதிகாரத்திற்கும் அதிகப்படியான ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு அடிப்படை ஒரு தகுதி வைக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்டில் இன்னும் அரசியல்வாதிகளுக்கு இதுதான் தகுதி என்பது இல்லை. எத்தனையோ திட்டங்கள் வந்தது, நீதிமன்றங்கள், லோகாயுக்தா அப்படி நிறைய விஷயங்கள் வந்தாலுமே அனைத்து விதமான இது முடிஞ்சிச்சா? இல்லை. கண்டிப்பாக அரசியல்வாதிகள் அவர்களுக்கு தேவையான சட்டத்தை மட்டும்தான் அங்கு கொண்டு வருவார்கள். அவர்களை பாதிக்கக்கூடிய எந்த வகையான திட்டங்களும் இங்கே இருக்காது. இங்கு கஜானாவில் காசு இல்லை அப்படின்றதுக்காக சம்பளத்தை குறைக்கக்கூடிய நிகழ்வு கூட நம்ம நடக்கலாம். ஆனால் அரசியல்வாதிகள் மட்டும் அவர்கள் ஒவ்வொரு முறையும் தங்களுக்கான சம்பளங்களை கூட்டிக் கொள்கிறார்கள். தங்களுக்கான தகுதி எதுவும் அவர்கள் இதுவரைக்கும் நிர்ணயம் செய்யவில்லை. காசு உள்ளவர்கள், மதிப்புள்ளவர்கள், செல்வம் உள்ளவர்கள் மட்டுமே இங்கு நின்று செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை யார் உருவாக்கியது? இதற்கான காரணம் யார்? மக்களின் கேள்வி சரியாக இல்லையா? அல்லது அரசியல்வாதிகளின் ஒரு முற்போக்கு ஒரு சிந்தனை என்பது இந்த மக்களை விட அதிகமாக இருக்கிறதா? அல்லது அவர்கள் ஏமாற்றுவதில் வல்லவர்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்து வருகிறது. இந்த சூழலில் இந்த சட்டம் என்பது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும். ஸோ மக்களே, நீங்கள் சிந்தியுங்கள், முடிவெடுங்கள். நன்றி, வணக்கம்.